ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ளீட்ஸ். எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணுங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து எப்பவுமே வந்து கீழ வர பக்கம் வந்து இங்க முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும். அதனால வந்து மாத்தி, மாத்தி எப்பவுமே நீங்க எடுத்துறாதீங்க. மாத்தி எடுத்துட்டீங்கன்னா, டோட்டலா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்ல வர பக்கம் எது, அ உள்ள வர பக்கம் வந்து எதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப எல்லா ஃப்ளீட்ஸுமே எல்லா சாரீஸ்லயுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து ஃபால்ஸ் வைப்பாங்க. அந்த ஃபால்ஸ் வர பக்கம் வந்து கீழ வந்துரும். ஓகேங்களா? அப்ப அந்த பக்கம் தான் வந்து இங்க முன்னாடி வரும். ஃப்ரண்ட்ல வரும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பக்கம் வந்து இந்த சைடு உள்ள வந்துரும். அதனால வந்து இந்த உள் பக்கத்துல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். 9 ப்ளீட்ஸ், 7 ப்ளீட்ஸ், 5 ப்ளீட்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித் தரேன். இப்ப வந்து 9 ப்ளீட்ஸ் வந்து எப்படி எடுக்கலாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சொல்லித் தரேன். 9 ப்ளீட்ஸ் வந்து நார்மலா நம்ம கையிலேயே எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டுட்டீங்கன்னா, எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுங்க? 9ஆ, 7ஆ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் இருக்கிறத தான் வந்து ஆசைப்படுவாங்க. அப்பதான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அ நல்லா இருக்கலாம். பிகாஸ் அதுல வந்து உங்களுக்கு வந்து இது வராது. சைடு வந்து அ அசிங்கமா தெரியாது. நல்லாருக்கும். இப்படி பார்த்துக்கோங்க. நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. குட்டி குட்டியா எடுக்கிறேன். அப்பதான் வந்து 9 ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நல்லா ஈவனா ஒரே மாதிரி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ப்ளீட்ஸ் எடுக்கையிலேயே நீங்க எண்ணிட்டீங்கன்னா, கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வந்து 9 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப இது வந்து ஒரு ஒரு ஈவனா எடுத்துட்டு ஈவனா எடுத்துட்டு, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மத்த ப்ளீட்ஸ விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஆ போடையில உங்களுக்கு வந்து அழகா இருக்கும். ஒரே ஈவனா எடுத்து இந்த இடத்துல இந்த மாரி வந்து ஒரே ஈவனா வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு பின் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கீழ வச்சு, நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து கரெக்ட்டா வரும். இப்ப நம்ம வந்து இந்த பின் பண்ண இடத்த பேஸ் பண்ணி, இதே வந்து இந்த மாரி ஒரு பெரிய கிளிப்ப வச்சு, இந்த டைட்டா இந்த இதுல வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டேபிள்ல வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இத பேஸ் பண்ணி, நம்ம அந்த பின் பண்ணியிருந்தோம் தெரியுங்களா? முந்தியோட அளவு வரைக்கும், அது வரைக்கும் இதே மாரி வந்து ஸ்ப்ளிட் எடுக்கணும். எல்லாம் ஈவனா வர மாரி பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்பிடி, இப்பிடி, இப்பிடி கைவிட்டு, இப்பிடி கைவிட்டு, இப்பிடி கைவிட்டு, இப்பிடி தெரியும்னு நினைக்கிறீங்களால? எப்படி பண்ணணும்னா, இப்பிடி பார்த்துக்கோங்க. இப்பிடி இந்த மாதிரி. இப்பிடி கைவிட்டு, இப்பிடி உள்ளார ஒண்ணு, இப்பிடி வெளிய பார்த்துக்கோங்க. இந்த கை அளவுக்கு மட்டும். இப்பிடி. இப்படி ஜிக்ஸாக்கா எடுக்கையில, உங்களுக்கு எடுத்த மடிப்பு வந்து அப்படியே ஒரே ஈவனா வரும். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கையில, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில, நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி கைவிட்டு எடுத்துட்டு, பின்னாடி ஒரே ஈவனா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு, ஓகேங்களா? பக்கம் பக்கமாவே நீங்க வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது வந்து மடிப்பு வந்து கலையாது. இப்படி இழுத்து வச்சு, இந்த இடத்துல எப்பவுமே பின் வந்து பக்கத்தாடியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு, இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா, மடிப்பு கலையாம இருக்கிறதுக்கு. இதே போல நம்ம அந்த இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுதா? ஒரே ஈவனா வந்திருக்கு. அப்ப இதே போல இந்த பின் நெக்ஸ்ட் பின் குத்திருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு ஹோல்ட் பண்ணிட்டு, அதே போல இந்த ஃப்ளீட்ஸ் பின் வந்து நான் இதுவரைக்கும் ஷோல்டர் வரைனா இந்த எட்ஜ் வரைக்கும் எனக்கு இருக்கு. ஸோ இந்த இதுலருந்து இது லென்த் ஃபுல்லா எடுத்தா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். டேபிள் அளவுக்கு நான் எடுத்தா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால அதே போல இப்படி ஜிக்ஸாக்கா கை வச்சு நான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு இப்படி இடுக்கியில எல்லாத்துக்குமே ஈவனா வரும்.
ஓகேங்களா? ஈஸியாவும் இருக்கும், ஈவனாவும் இருக்கு. கொஞ்சம் பக்கம் பக்கமாவே நீங்க வந்து பின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அயர்ன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மடிப்பு கலையாம அப்படியே அழகா இருக்கும். நெருக்கமா அழகா இருக்கும். இங்க ஒரு பின் பண்ணிக்கிறேன் நானு. நெக்ஸ்ட் வந்து அது இந்த இந்த எட்ஜ் இதுவரைக்கும் எடுத்தா போதும். நம்ம கரெக்ட்டா நம்ம ஷோல்டர் அளவு நம்ம வச்சிருந்தோம்லங்க, அதுவரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம எடுத்தா போதும். ஷோல்டர் அளவுக்கு பின் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த மாரி எடுத்துட்டீங்கன்னா, அந்த அளவுக்கே போதும். அதுக்கு மேல நீங்க வந்து எடுக்கணுங்கிறது கிடையாது. இது வந்து ஷோல்டரோட அளவுக்கு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து ஷோல்டரோட அளவுக்கு எடுத்து பின் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க வந்து வேற பின் எடுத்து நீங்க அத பின் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால, இந்த பின்ன எடுத்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம், எந்த ஷோல்டர் இங்க பாருங்க. பின் பண்ணிட்டேன். அவ்வளோதான் முந்தியோட அளவு வந்து நான் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது அயர்ன் பண்ணாத அளவுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. இது வந்து காட்டன் சாரீனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். ஜஸ்ட் இப்படி தேய்ச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து மடிப்பு விழ ஆரம்பிச்சுரும் காட்டன் சாரீல. அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணையில பழக ஸ்டார்ட் பண்ணையில நீங்க வந்து காட்டன் சாரீஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதுல தான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இது வந்து 9 ஃபீட். இந்த 9 ஃப்ளீட்ஸ்லயே இதுலயே வந்து 7 அண்டு 5. 7 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நார்மலாவே கட்டுற ஃப்ளீட்ஸ் வந்து 7. அப்புறம் 5 ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து என்ன எதுக்கு எடுப்பாங்க அப்டின்னா, இப்போ வந்து ஒரு வளகாப்பு நடக்குது. அப்புறம் வந்து வயிறு பெருசா இருக்கவங்க, கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 5 ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உங்க கஸ்டமர்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்ப வந்து அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் அயர்ன் பாக்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இப்ப என்ன பண்ணுங்கன்னா, இது கொஞ்சம் ஹீட் ஏறட்டும். ஹீட் ஏறுனோனே நார்மல் அயர்ன் பாக்ஸுக்கும் உங்களுக்கு மத்த அயர்ன் பாக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, உங்களுக்கு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டீம்டா இருக்கும். அ உங்களுக்கு வந்து அதிகமா வந்து அழுக்கு தேய்க்க தேவையில்ல. ஆனா நார்மல் அயர்ன் பாக்ஸ்ல நீங்க ஒருக்காங்கிறது ஒரு 2, 3 ட்ரிப் வந்து தேய்க்க வேண்டியதா வரும். அவ்வளோதான் ஹீட் ஏறிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த எட்ஜ் இருக்குல்லங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் இது வந்து நல்லா பிரஷர் குடுத்து அமுத்தி அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணி ஒரு கிளிப் போட்டு கிளிப் சரிங்களா? கிளிப் போட்டுட்டு, அடுத்தது நம்ம பின் பண்ணியிருக்கிற வரைக்கும் பின் பண்ற வரைக்கும் இப்படி நல்லா அமுத்தி பிரஷர் குடுத்து அயர்ன் பண்ணீங்கன்னா, நல்லா உங்களுக்கு வந்து ஹீட் ஏறி நல்லா அயர்னிங் ஆகும். ஓகேங்களா? நல்லா அயர்ன் பண்ணணும். ஏன்னா 9 ப்ளீட்ஸ் இருக்கிறதுனால, உங்களுக்கு நல்லா பிரஷர் குடுத்து அமுத்தி தேய்க்கணும். அதே போல செக் பண்ணிக்கோங்க 9 ப்ளீட்ஸ் இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? மடிப்புலாம் இந்த சைடு, அந்த சைடு எல்லாம் கரெக்ட்டா இருக்குதான்னு சொல்லிட்டு, இப்படி நல்லா பிரஷர் குடுத்து அயர்ன் பண்ணணும். நல்லா பிரஷர் குடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் குடுத்து அயர்ன் பண்ணி, இங்க ஒரு கிளிப்ப குத்திட்டு, உங்களுக்கு இடையில இந்த பின் தேவையில்ல அப்படின்னாலும், நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு, நமக்கு கரெக்ட்டா ஷோல்டர் அளவுக்கு நீங்க நல்லா பிரஷர் குடுத்து அமர்த்தி, இப்படியே ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஃப்ளீட்ஸ் கிட்ட இருக்க அந்த பின் நம்ம பண்ணி வச்சிருப்போம்ல, அதை வந்து நம்ம என்னைக்குமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு சிலவங்க வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, "எனக்கு ஃப்ளீட்ஸ்க்கு வந்து பின் வேணும்." அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலவங்க வந்து ஃப்ளீட்ஸ்க்கு பின் வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால எப்பவுமே கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டுட்டு, இப்போ முன் பக்கம் அயர்ன் பண்ணிட்டீங்க. அயர்ன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பின்னாடி பக்கமும் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணீங்கன்னா, நல்ல படிமானமா வரும்.
நல்லா அமுந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கு நீங்க வந்து பின் பண்ணிட்டு கொஞ்சம் அமுத்தி, நல்லா இழுத்து கூட நீங்க வந்து இது பண்ணலாம். அதுக்கு தான் வந்து அந்த கிளிப் வந்து யூஸ் பண்றது. கிளிப்ப யூஸ் பண்றது வந்து நல்லா அமுத்தி நம்ம இது பண்ணிடலாம். கழண்டு வராம இருக்கிறதுக்கு. இழுத்து நம்ம அயர்ன் பண்ணையில கழண்டு வராம இருக்கிறதுக்கு தான் இந்த பின். ஓகேங்களா? நல்லா அமத்தி பின் பண்ணியாச்சு. அமத்தி நல்லா அயர்ன் பண்ணிட்டோம். ஷோல்டர் அளவுக்கு வரைக்கும் ஷோல்டர் அளவு நம்ம எடுத்து பின் பண்ணியிருக்கோம்லங்க. அது வரைக்கும் நீங்க வந்து இதே மாதிரி நல்லா அமுத்தி இது பண்ணிக்கோங்க. எப்பவுமே மேலருந்து கீழ. ஓகேவா? இருந்து கீழ. இப்படித்தான் வந்து அயர்ன் பண்ணணும். கீழ இருந்து மேல கொண்டுட்டு போகக்கூடாது. மேலருந்து கீழ தான் வந்து அயர்ன் ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல இன்னொரு காம் கூட நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு காங்க ஒரு 2 டைம்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது எப்பவுமே அப்படியே நிக்கும். இது வந்து நார்மல் அயர்ன் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு 1 ஆர் ஒரு 3 டைம்ஸ் வந்து பண்ணீங்கன்னா, எப்பவுமே மேலருந்து கீழ தெரியுதுங்களா? இப்படிதான் வந்து அயர்ன் பண்ணணும். இப்படி நல்லா படிமானமா இப்படி மேலருந்து கீழ அமர்த்தி இது பண்ணணும். அவ்வளோதான். தெரியுதுங்களா உங்களுக்கு? முந்தியோடது. இதான் முந்தி. இப்ப நீங்க வந்து இது என்ன பண்ணீங்கனாலும் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பா அயர்ன் பண்ணியிருக்கோம்.